சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சு கொண்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுக்கிறாரு. மேலும் இந்த ஜெயிலர் 2 படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஜோடியாக ரம்யா கிருஷ்ணன் நடிக்கிறதாகவும், மேலும் இந்த படத்தில் ஸ்ரீநிதி ஷெட்டி, வித்யா பாலன், நேரா ஃபர்தோகி போன்ற மிக முக்கியமான நடிகைகள் எல்லாருமே இந்த படத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய மிக பெரும் இந்திய நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதனால் இந்த படத்தை ஒட்டுமொத்த திரை உலகமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கு. மேலும் ஜெயிலர் படத்தின் மூலமாக 650 கோடி வசூலை கொடுத்தாரு நம்ம நெல்சன். இது பல தரப்பு மக்களையும் ரொம்பவே கவர்ந்திருந்தது. அதுவும் டார்க் காமெடி ஜானரில் சூப்பர் ஸ்டாரை வச்சு ஒரு நல்ல கமர்ஷியல் என்டர்டெய்னர் படத்தை நெல்சன் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார். இதுதான் இந்த படத்தோட வெற்றிக்கு காரணம். அது மட்டும் இல்லாமல் படத்தில் எக்கச்சக்கமான கேமியோஸை கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தார். அதை தொடர்ந்து மீண்டும் ஜெயிலர் 2 படத்தை சூப்பர் ஸ்டாரை வச்சே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி இப்போ எடுத்துகிட்டு இருக்காரு. இறுதிக்கட்ட ஷூட்டிங் இப்போ நடைபெற்று வருது. ஷாருக் கான் மற்றும் ரஜினிகாந்த் இருக்கிற காட்சியை தற்போது படமாக்கிட்டு வராரா நெல்சன். மேலும் இன்னும் ஓரிரு வாரங்களில் இந்த படத்தோட ஷூட்டிங் முழுமையாக நிறைவடைந்துருமாம். அதை தொடர்ந்து அடுத்தடுத்த பட வேலைகளில் பிஸியாக போகிறாரு நெல்சன். சூப்பர் ஸ்டாருமே தலைவர் 173 படத்துக்காக தன்னுடைய கால் ஷீட்டை கொடுத்துருக்காரு. சூழல் இப்படி இருக்க தான் இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் அது குறித்தின ஒரு சின்ன அப்டேட் தான் கிடச்சிருக்கு. அதாவது ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டுக்கு இந்த பாடல் ரிலீஸ் ஆகுதான். மேலும் இந்த பாடல் காவாலா பாட்டை மிஞ்சும் அளவுக்கு இருக்கும் எனவும், காவாலா பாட்டில் தமன்னாவோட நடனம் ஒட்டுமொத்த ரசிகர்களையும் கவர்ந்து இருந்தது. அதே போல தான் இந்த பாட்டும் இருக்கும். ஆனால் தமன்னாவுக்கு பதிலாக இந்த பாட்டில் நேரா ஃபர்தோகி அப்படின்ற இந்தி நடிகை தான் நடனம் ஆடியிருக்காங்களாம். தமன்னாவோட நடனம் மிகவும் ரசிக்கும்படியாக இருந்தது. நேரா ஃபர்தோகியோட நடனம் ஒட்டுமொத்த பட்டி தொட்டியெல்லாம் ரீச் ஆகுமா. ஏன்னா தமன்னா ஏற்கனவே தமிழில் பரிச்சயமான ஆள், இந்தியிலையும் பரிச்சயம். ஆனால் நேரா ஃபர்தோகி அப்படி கிடையாது, தமிழில் பரிச்சயம் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த பாடல் வெற்றி பெறுமா நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷலாக இந்த பாடல் வெளிவர இருப்பதனால ரசிகர்கள் இப்போவே சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா நெல்சன் இப்போ வரைக்கும் இந்த படத்திலிருந்து எந்த அப்டேட்டுமே கொடுக்கல. இப்போ அப்டேட்டுக்காக ரசிகர்கள் ரெடி ஆகிட்டாங்க. தொடர்ந்து இந்த படத்தை முடித்த கையோட தலைவர் 173 படத்தில் ரஜினி என்று ஆகிறாரு. தலைவர் 174 படத்திற்காக நெல்சன் திரைக்கதை எழுத நம்ம நெல்சன் அதுக்கு போகிறாரு. தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களில் 2 பேருமே பிஸியாக மூவ் ஆக போகிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சினா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.